இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 பவுல் வந்து கடலை மாவு, அதுக்கு வந்து 1 பவுல் அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு தான். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 20 போல் மிளகா நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காயம், 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் வந்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா சாஃப்டான ஒரு டோவாக ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி போல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் நல்லா புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் எண்ணெய் காய விட்டுருங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. சுட்ட உடனே ஸ்பூன் எடுத்து முறுக்கு சுடுற அந்த அச்சில் போட்டுட்டு டேரெக்டாக அடுப்புலையே மீடியம் ஹீட்டில் வச்சு புளிஞ்சு விடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறனால கொஞ்சம் பொங்குது. 2 பக்கமும் செவக்காய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைச்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம இது எல்லாத்தையும் நொறுக்கி விட்டோம்னா அருமையான காரக்கு பொறுக்குன்னு காராச்சவு தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலையும் கம்மம் கட்டும். வாழ்க வளமுடன்.